ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யக்கூடிய ரொம்ப சுலபமான மெதுவடை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மெதுவடை நல்லா சாஃப்டாகவும் நல்லா மொறுமொறுன்னு வரத்துக்கு உண்டான டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் 1 டம்ளர் உளுந்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலேயே ஊற வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கும்போது உளுந்து நல்ல உபரியாக கிடைக்கும். 1 மணி நேரத்தில் பாருங்கள், உளுந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் அரைக்கும் போது இன்னும் கொஞ்சமும் குவான்டிட்டி ஜாஸ்தியாக வரும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்காமல் நல்லா சாஃப்டாக இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இதை நான் வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன். மாவில் 1 டீஸ்பூன் குருமிளகு நான் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்திருக்கேன். இப்போ குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்படாமல் இருக்கும். ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே மாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். மாவு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்துட்டுட்டு இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் சேர்த்துறேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு, இடியாப்ப மாவு கூட சேர்த்திக்கலாம். அரிசி மாவோட சேர்த்தி உளுந்து மாவுமே நல்லா கலந்துடும்போது உளுந்து வடை நல்ல கிறிஸ்பியாக வரும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். மாவு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. கடைசியாக வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுக்கலாம். ஆரம்பத்தில் பிசைஞ்சது போல் நல்லா கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பீட் பண்ணது போல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உளுந்து வடை நல்லா ப்ளஃபியாக நல்லா வரும். வடை போட ஆரம்பிக்கும் போதே பக்கத்தில் கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வடை போடும்போதும் கை நனைச்சி போட்டு எடுத்துக்கலாம். அப்போ ரொம்ப சுலபமாகவே வடை போட்டு எண்ணெயில் நல்லா போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டி விட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை பண்ணி விட்டுடலாம். நல்ல எக்ஸாக்டாக உளுந்து வடையோட ஷேப்புக்கு வந்திருக்கு. நல்லா தண்ணி வச்சு கையில் தொடச்சி விட்டதுனால ரொம்ப சுலபமாகவே நம்ம கையில் இருந்து டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா தான் வடையை போடணும். எண்ணெய் கொஞ்சமாக சூடாக இருக்குது. இப்போ வடையை போட ஆரம்பிச்சிடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வடை போட ஆரம்பிக்கணும். வடை ஒரு பக்கமாக வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேம் ஆனில் வச்சிட்டோம் அப்படின்னா மேலே சீக்கிரமாக கரிஞ்சது போல் ஆயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது உள்ளே நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வரும். அப்பப்போ திருப்பிட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். உளுந்து வடை பாருங்கள், நல்ல ப்ளஃபியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா மொறுமொறுன்னு வெந்து வந்திருக்கு. இதை எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரிசி மாவு சேர்த்தும் போது நல்லா இது போல் மொறுமொறுன்னு இருக்கும். அதே சமயத்தில் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். மீதி உள்ள எல்லா மாவுலேயுமே நான் இது போல் உளுந்து வடை செஞ்சு எடுத்திருக்கேன். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே உளுந்து வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.